வணக்கம். நான் ஸ்ரீதரன் பேசுறேன். வெள்ளியில் முதலீடு செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னாக்க தங்கத்துல தான் எல்லாருமே முதலீடு பண்ணுவாங்க. ஆனா வெள்ளி ஏழைகளின் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த வெள்ளியில முதலீடு செய்யறதுக்கு என்ன காரணம், அதுல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிங்கிறது பொதுவா ஒரு பொருளாதார ஏற்றத்துல இருக்கும் பொழுது வெள்ளியோட தேவைகள் ஜாஸ்தியா இருக்கும். இந்த வெள்ளியோட தேவைகள் ஜாஸ்தியா இருக்கும் பொழுது வெள்ளியோட விலையும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறதுனால வெள்ளியில முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு பொருளாதார மந்த நிலை அப்படின்னு வரும்பொழுது வெள்ளியோட தேவைகள் அப்படிங்கிறது பொருளாதார மந்த நிலையில தேவைகள் குறையும். ஆனா பொருளாதார மந்த நிலை இருக்கும் பொழுது தங்கத்தின் தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால தங்கத்தின் விலை உயரும். அப்ப அந்த தங்கத்தின் விலை உயரும் பொழுது அது ஒரு வாங்க முடியாத ஒரு நிலைக்கு போகும் பொழுது எல்லாருமே தங்கத்துக்கு பதிலா வெள்ளியை வாங்க ஆரம்பிப்பாங்க. அதனால வெள்ளியின் தேவையும் அந்த காலத்துல அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால வெள்ளி எப்பொழுதுமே ஒரு சிறந்த முதலீடா தான் கருதப்படுது. அதனால வெள்ளியில தாராளமா முதலீடு பண்ணலாம். இப்ப இன்னைக்கு வெள்ளியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வகைகளை முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளியில உங்களுக்கு நீங்க பொருளா வாங்கலாம். பொருளா அப்படின்னாக்க நீங்க வெள்ளி கொலுசுவோ இல்ல ஒரு செயின் அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வாங்கலாம். ஒரு டம்ளர் இல்லைன்னா கிண்ணம் அந்த மாதிரி இன்னைக்கு பல விதமான வெள்ளி பொருட்கள் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. எது வேணாலும் வாங்கலாம். ஆனா இதை மாதிரி வாங்கும்பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நீங்க வாங்கி வைக்கும் பொழுது அதுக்கு உண்டான சேதாரம் செய்கூலி அந்த மாதிரி அதிகமா செலவாகும். அதனால வெள்ளியை ஒரு உபகரணமா, அதாவது ஒரு யுட்டென்சிலா வாங்காம வெள்ளி கட்டியோ இல்ல வெள்ளி கட்டியா வாங்கலாம். அந்த வெள்ளி கட்டியா வாங்கும்போது என்ன அப்படின்னா அதுலயும் உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையான இது இருக்கு. அந்த வெள்ளி காயின் செய்யறதுக்கு இல்ல அந்த கட்டிகள் செய்யறதுக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மதிப்பீடு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வெள்ளியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிராம் 108 ரூபாய்க்கு போயிட்டு 100 ரூபாயில இருந்து 108 ரூபாய் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இதே வேற விதமா என்ன வெள்ளியை வாங்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வெள்ளி இடிஎஃப், அதாவது சில்வர் இடிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சில்வர் இடிஎஃப் மூலமாவும் நீங்க வெள்ளியை வாங்கலாம். அதாவது இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். ஒரு டிமேட் அக்கௌண்ட்ல 1 கிராம் முதல் நீங்க வெள்ளியை தாராளமா வாங்கலாம். இன்னைக்கு நீங்க 1 கிராம் போய் ஒரு கடையில போய் வெள்ளி வாங்க முடியுமா அப்படின்னா எல்லாரும் ஐயோ பார்த்து சிரிப்பாங்களே, 1 கிராம் 100 ரூபாய் தானே, 110 ரூபாய் தானே, அதை கொடுத்து 1 கிராம் வாங்க முடியுமா அப்படின்னா அதுக்காக நம்ம கடைக்கு போயிட்டு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சிரமமா இருக்கும். அதுக்கு பதிலா வெள்ளி இடிஎஃப், அதாவது சில்வர் இடிஎஃப் அப்படிங்கறத ஒரு டிமேட் அக்கௌண்ட் மூலமா வாங்கலாம். அப்படி டிமேட் அக்கௌண்ட் மூலமா வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அதை ஆப்ரேட் பண்றதுக்கு உண்டான உங்களுக்கு வசதிகள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி அந்த மாதிரி எனக்கு வசதி இல்லை, அந்த மாதிரி எனக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு எனக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு வெள்ளி இடிஎஃப் கொண்ட மியூச்சுவல் ஃபண்ட், வெள்ளி மியூச்சுவல் ஃபண்டும் இன்னைக்கு இருக்கு. அந்த வெள்ளி மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க முதலீடு பண்ணலாம். இந்த வெள்ளி மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றதுக்கு குறைந்தபட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதம் ஒரு 500 ரூபாய் முதல் நீங்க முதலீடு பண்ணலாம். இன்னைக்கு வெள்ளி இடிஎஃப் ஓட ஒரு யூனிட்டோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 94 ரூபாயில இருந்து 95 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அந்த மாதிரி வெள்ளி இடிஎஃப்ல முதலீடு பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களோட வங்கி கணக்குல நீங்க வித்ட்ரா பண்ண உடனே 2 நாள்லயே உங்களோட பணம் உங்களோட வங்கி கணக்குக்கு திருப்பி கொடுக்கப்படும். அதே மாதிரி அந்த முதலீடு செய்வதற்கு என்னென்ன லாபம் இருக்கோ இந்த லாபத்தோட சேர்த்துதான் உங்களோட வங்கி கணக்குல அதை திருப்பி கொடுப்பாங்க. அதனால வெள்ளி ஒரு சிறந்த முதலீடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதார மந்த நிலையிலையும் வெள்ளியோட விலை ஏறும். பொருளாதார ஏற்ற நிலை அப்படின்னு காணும்போதும் வெள்ளியோட விலை உயரும். அப்படிங்கிறதுனால வெள்ளி ஒரு சிறந்த முதலீடா தான் கருதப்படுறது.